அண்ணன் உள்ளிட்டு அத்துணை பேருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். ஒரு சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்து விக்கிரவாண்டி மக்கள் காத்திருப்பது இங்கே சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து தெரிகிறது. அறிவார்ந்த பெருமக்களே, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல. 2 பேருக்கு மட்டும்தான் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று, 2 பேருக்கு மட்டும்தான் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சியிலிருந்து மாறி ஒரு நல்ல ஆட்சியை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினரை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒன்று, ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்கு எங்கள் அக்கா மேனகா நவநீதனை தவறவிட்டு விட்டது. ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே, விக்கிரவாண்டி மக்களே, உங்கள் கையில் இன்னும் ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். இந்த கொடுங்கோன்மையான ஆட்சி குறித்து, இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து, சாதி பார்த்து பேசுகிற அமைச்சர்களை பதவி மாற்றம் பண்ணுவது குறித்து, தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகிற அக்கிரமங்கள் குறித்து குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் இந்த தொகுதியுடைய சிக்கல்களை முழங்குவதற்காகவாவது நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அதற்காகவாவது நீங்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். அதற்காகவாவது வாக்கு செலுத்தணும். ஒளிவாங்கி சின்னத்திற்கு. அறிவு சிறந்த பெருமக்களே, ஒரு முறை மாற்றத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். இனிமேல் புதிதாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்த ஒரு வெற்றியையும் எந்த ஒரு நன்மையையும் இந்த மண்ணுக்கு செய்ய போறது இல்லை. இனிமேல் புதிதாக வந்து அவர்கள் எதையும் செய்ய போறது இல்லை. 233 தொகுதிகளில் செய்யாத நன்மையா உங்களுக்கு செஞ்சிட போறாங்க. 233 தொகுதிகளில் பேசாத எல்லா அமைச்சர்களும் அவரவர்கள் தொகுதிக்கு போவதை விட்டுவிட்டு உங்கள் தொகுதிகளில், உங்கள் வீடுகளில், உங்கள் வாசல்களில் வந்து நிற்கிறார்களே. இதற்கு முன்பாக, இந்த தேர்தலுக்கு முன்பாக, இந்த கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக எந்த அமைச்சரையாவது அல்லது எந்த சட்டமன்ற உறுப்பினரையாவது, குறைந்தபட்சம் திமுகவின் மாவட்ட செயலரையாவது, நகர செயலாளரையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறீர்களா? அறிவார்ந்த பெருமக்களே, ஒரு முறை சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள். மக்கள் மாறாது, மாற்றம் கிடையாது. ஒரு முறை மாறுங்கள், மாற்றத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி எங்களுடைய அக்கா அபிநயா அவர்களை வெற்றி பெற வைத்து உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக, உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு உதவி செய்யுங்கள். இந்த மக்கள், இந்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் பிள்ளைகளுடைய, உங்களுடைய அடுத்த தலைமுறை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய அக்கா அபிநயா அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.